இயேசு தேவகுமாரனா மனுஷகுமாரனா? பைபிளில் ஒளிந்திருக்கும் மாபெரும் மாஸ்டர் பிளான், பரிசேயர்களை அலறவிட்ட அந்த ரகசியம். இயேசு தன்னை தேவகுமாரன் என்று சொன்னாரா? யோவான் 11 உடைக்கும் அதிபயங்கர உண்மை. மனித மூளையை உலுக்கும் பைபிள் ரகசியம். ஜீசஸ் காலிங் டிவியின் பைபிளில் மறைந்திருக்கும் 1000 மர்ம முடிச்சுகள் நிகழ்ச்சிக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறேன். இயேசு தேவகுமாரனா மனுஷகுமாரனா? தன்னை மறைத்து வெளிப்படுத்திய அந்த மாபெரும் மாஸ்டர் பிளான். இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஒரே பேரான குமாரன். ஆனால் அநேகர் ஒரு தவறான உபதேசத்தை பேசுகிறார்கள். இயேசு தன்னை எந்த இடத்திலும் நேரடியாக தேவகுமாரன் என்று சொல்லிக் கொள்ளவே இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அது 100% மாபெரும் தவறு. பைபிள் உடைக்கும் அசைக்க முடியாத உண்மை என்ன தெரியுமா? இயேசு தான் தேவகுமாரன் என்பதை மிக தெளிவாக ஆணித்தரமாக சில குறிப்பிட்ட இடங்களில் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் அங்கேதான் மனித மூளையை ஸ்தம்பிக்க வைக்கும் ஒரு மாபெரும் சஸ்பென்ஸ் ஒளிந்திருக்கிறது. சுவிசேஷங்களில் தன்னை 80 தடவைக்கு மேல் மனுஷகுமாரன் என்றே இயேசு பொதுமக்களிடம் அழைத்திருக்கிறார். தன்னை தேவகுமாரன் என்று சொல்லிக்கொள்ள அவருக்கு முழு அதிகாரம் இருந்தும் அந்த வார்த்தையை ஒரு ரகசிய ஆயுதம் போல மறைத்து வைத்து தன்னுடைய ஊழியத்தின் இறுதி கால கட்டத்தில் மட்டுமே சில இடங்களில் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் ஏன் பெரும்பாலான இடங்களில் தன்னை மனுஷகுமாரன் என்று அழைத்தார்? திடீரென்று சில இடங்களில் மட்டும் நான் தான் தேவகுமாரன் என்று ஏன் தன் அடையாளத்தை வெளிப்படுத்தினார்? இதற்கு பின்னால் அவர் வைத்திருந்த அந்த மாபெரும் மாஸ்டர் பிளான் என்ன? இன்று எந்த ஒரு கட்டுக்கதையோ தத்துவமோ இல்லாமல் 100% பைபிள் வசனங்களை வைத்து மட்டுமே இயேசுவின் அந்த இரு வேறு பட்டங்களுக்கு பின்னால் உள்ள அந்த அதிபயங்கர ரகசியத்தை நாம் பார்க்க போகிறோம். இயேசு ஏன் முதல் 3.5 வருடங்கள் தன்னை மனுஷகுமாரன் என்று அதிகம் அழைத்தார் என்பதற்கு 2 அதிபயங்கரமான காரணங்கள் உள்ளன. முதலாவது, தேவனுடைய மாபெரும் டைமிங். ரோமானிய அரசாங்கத்திற்கு போட்டியாக நான் தான் தேவகுமாரன், நான் தான் ராஜா என்று இயேசு ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தால் அன்றைக்கே ரோம இராணுவம் அவரை கைது செய்திருக்கும். அதே போல யூதருடைய சட்டத்தின்படி ஒருவன் தன்னை தேவனுக்கு சமமாக்கினால் அவனை கல்லெறிந்து கொல்ல வேண்டும். இயேசு எந்த நாளிகையில் எந்த பண்டிகையில் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று பரலோகத்தில் ஒரு டைம் டேபிள் இருந்தது. அந்த நேரம் வரும் வரை எதிரிகளிடமிருந்து தன் ஊழியத்தை பாதுகாத்து கொள்ள இயேசு பயன்படுத்திய மாபெரும் ஆவிக்குரிய கேடம்தான் மனுஷகுமாரன் என்ற வார்த்தை. 2வது காரணம், மனுஷகுமாரன் என்பது பலவீனமான வார்த்தை அல்ல. தானியேல் 7:13 மேகங்கள் மீது ஏறி வரும் பிரபஞ்சத்தையே ஆளப்போகும் மாபெரும் ராஜாவின் பெயர்தான் மனுஷகுமாரன். நீங்கள் என்னை தேவகுமாரன் என்று விசுவசிக்காவிட்டாலும் பரவாயில்லை, நாளை உங்களை நியாயம் தீர்க்க போகும் அதே மனுஷகுமாரன் நான் தான் என்று யூதர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கவே அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார். ஆனால் இயேசுவின் சிலுவை மரணம் நெருங்கிவிட்டது. அவருடைய நேரம் வந்துவிட்டது. அதுவரை தன் அடையாளத்தை நேரடியாக சொல்லாமல் பாதுகாத்து வந்த இயேசு ஒரு மாபெரும் சம்பவத்தின் போது உலகமே அதிரும் வகையில் தன் உண்மையான அடையாளத்தை முதல் முறையாக உரக்க சொல்கிறார். அது எப்போது நடந்தது தெரியுமா? அவருடைய நண்பனான லாசரு மரித்து போனான் என்ற செய்தி வந்தபோதுதான். யோவான் 11:4. இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். ஒரு நிமிடம் யோசியுங்கள். இயேசு நேரடியாக எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் நான் தான் அந்த தேவகுமாரன், லாசருவின் மரணத்தின் மூலம் என் மகிமை வெளிப்பட போகிறது என்று அறிவிக்கிறார். ஏன் இந்த இடத்தில் திடீரென்று அந்த வார்த்தையை பயன்படுத்தினார்? ஏனென்றால் மனித சரித்திரத்திலேயே 4 நாட்கள் செத்து அழுகி போன ஒரு உடலை உயிரோடு எழுப்பும் அந்த மாபெரும் அற்புதம் நடக்கப் போகிறது. அந்த அற்புதம் ஒரு சாதாரண தீர்க்கதரிசியால் செய்ய முடியாது. சர்வ வல்லமையுள்ள தேவகுமாரனால் மட்டுமே முடியும் என்பதனை உலகத்துக்கு முத்திரை குத்த அவர் எடுத்த அந்த இறுதி ஆயுதம்தான் இது. இந்த வார்த்தையை சொன்னால்தான் அன்றைய தினமே யூதர்கள் கூடி இந்த வார்த்தையை சொன்னதால் அன்றைய தினமே யூதர்கள் கூடி இவனை கொலை செய்தே ஆக வேண்டும் என்று அதிகாரப்பூர்வமாக தீர்மானம் எடுத்தார்கள். இயேசுவின் மாஸ்டர் பிளான் நிறைவேற தொடங்கியது. அது மட்டுமல்ல, தன்னை உண்மையிலேயே தேடுகிறவரிடம் விசுவாசிக்கிறவரிடமும் இயேசு தான் தேவகுமாரன் அடையாளத்தை மறைக்கவே இல்லை. பிறவிக்குருடனாக இருந்து இயேசுவால் சுகமாக்கப்பட்ட ஒருவனை பரிசேயர்கள் சபையை விட்டு துரத்துகிறார்கள். இயேசு அவனை தேடிப்போய் தனிமையில் சந்திக்கிறார். அப்போது இயேசு அவனிடம், நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறாயா என்று கேட்கிறார். அவன், ஆண்டவரே, அவர் யார் என்றான். அதற்கு இயேசு, அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடன் பேசுகிறவர் அவரே என்று யோவான் 9:37 தன்னுடைய அடையாளத்தை அவனுக்கு பரிசாக அளிக்கிறார். அதே போல யோவான் 10:36 யூதர்கள் இயேசுவை கல்லறிய வந்தபோது இயேசு அவர்களை பார்த்து ஒரு மாபெரும் சவால் விடுகிறார். நான் தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலேயே தேவதூஷணம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா என்று நேரடியாக வாதாடுகிறார். நேரம் வரும்போது தகுதியானவர்களிடம் தன்னை தேவகுமாரன் என்று வெளிப்படுத்த அவர் ஒருபோதும் தயங்கவில்லை.
இந்த 2 பட்டங்களின் உச்சக்கட்ட வெடிப்பு இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தைய நாள் இரவு மாபெரும் நீதிமன்றத்தில் நடக்கிறது. பிரதான ஆசாரியனான கைஃபா கடுங்கோபத்தோடு இயேசுவை பார்த்து கேட்கிறான், நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா, சொல். இப்போது அதுவரை அமைதியாக இருந்த இயேசு உலக சரித்திரத்தையே உடைக்கும் அந்த மாபெரும் பதிலின் மூலம் தன் 2 அடையாளங்களை ஒன்றாக இணைக்கிறார். மத்தேயு 26:64. இயேசு அவனை நோக்கி, நீர் சொன்னபடிதான், அதாவது நான் தான் தேவகுமாரன், அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது வருஷத்திலே வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்றார். அவ்வளவுதான், நீ கேட்கிறபடி நான் தேவகுமாரன் தான். ஆனால் நாளைக்கு உன்னை நியாயம் தீர்க்கும் பிரபஞ்சத்தின் அதிகாரத்தோடு மேகங்கள் மேல் வரப்போகும் அந்த மனுஷகுமாரனும் நானேதான் என்று ஆணித்தரமாக முகத்தில் அடித்தது போல சொல்லிவிட்டார். நமது பாவங்களுக்காக ரத்தம் சிந்த அவர் மனுஷகுமாரனாக வந்தார். அந்த மரணத்தை ஜெயித்து மரணமில்லாத ஜீவனை கொடுக்க அவர் தேவகுமாரனாக எழுந்தார். இதுதான் இயேசுவின் பட்டங்களுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் உலகத்தை அதிர வைக்கும் 100% அசைக்க முடியாத பைபிள் உண்மை. இயேசுவின் இந்த மாபெரும் அடையாளங்களையும் அவர் எப்படி சரியான நேரத்தில் அதை வெளிப்படுத்தினார் என்ற பதபதைக்கும் ரகசியத்தையும் நாம் பார்த்தோம். ஆனால் ஆதியாகமம் 14வது அதிகாரத்தில் ஆபிரகாம் ஒரு மாபெரும் யுத்தத்தை முடித்துவிட்டு வரும்போது அவரை சந்திக்க திடீரென்று ஒரு ராஜாவும் ஆசாரியனுமான ஒரு நபர் வருகிறார். அவர் பெயர் மெல்கிசேதக். அவரை பற்றி பைபிள் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவனுக்கு தகப்பனும் இல்லை, தாயும் இல்லை, வம்ச வரலாறும் இல்லை, அவன் நாட்களில் துவக்கமும் இல்லை, ஜீவனின் முடிவும் இல்லை. எபிரேயர் 7:3. ஒரு மனிதனுக்கு எப்படி பிறப்பும் இறப்பும் இல்லாமல் இருக்க முடியும்? அவர் தேவதூதனா, அல்லது மாம்சத்தில் வருவதற்கு முன்பே இயேசு கிறிஸ்துவா, அல்லது மாம்சத்தில் வருவதற்கு முன்பு வந்த இயேசு கிறிஸ்துவா? அடுத்த வீடியோவில் பைபிளின் மிக மர்மமான மனிதனான மெல்கிசேதக்கின் பதபதைக்கும் ரகசியங்களை 100% வசன ஆதாரங்களோடு உடைக்கப் போகிறோம். இது உங்கள் ஆவிக்குரிய கண்களை திறக்கும். தொடர்ந்து காத்திருங்கள். மகாராஜனும் மகாதேவனுமாகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். மாரநாதா, இயேசுவே வாரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.